நமக்கெல்லாம் தீட்சை கொடுக்கிற புண்ணிய நாள். யாருக்கெல்லாம் தீட்சை வாங்கலையோன்னு கூவி வைக்கிறாங்க. தீட்சை வாங்கலையோ தீட்சைன்னு. தீட்சைன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? தீன்னா கெட்டது, ஷை அப்படின்னா நீங்குது. யாராவது போடா அப்படின்னா சி போ அப்படிமோ, சை போ அப்படிமோ. கெட்டது போகணும்னா குருநாதனுடைய பார்வை கிடைக்கணும், தீட்சை வாங்கணும். தீட்சை இல்லையே மோட்சம் இல்லை. இப்போ நாங்கள்லாம் தீட்சை வாங்கினதுனால தான் இங்கே உட்காந்துருக்குறோம். தீட்சை வாங்கலைன்னா சுவாமியை போய் தொட முடியாது, சுவாமியுடைய மந்திரத்தை சொல்ல முடியாது. ஒரு சட்டம். தீட்சைங்கிறது ஒரு ஞானஸ்தானம். அப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா தீட்சை? நாங்கள் அசைவம் சாப்பிட்றோம், சினிமாவுக்கு போகிறோம், எங்கள் வாழ்க்கையே வேற வாழ்க்கை. நாங்கள் எப்படி சுவாமி தீட்சை வாங்குறது? தீட்சை வாங்கினாலும் அனுஷ்டானம் பண்ண முடியாது, திருநீர் பூச முடியாது. நாங்கள் சிவனையே நினைக்கிறதே கிடையாது. கோயிலுக்கு வந்தாலும் நாங்கள் நினைக்கிறத ஒரு நிமிஷம்தான். நீங்கள் எப்படி உட்கார்ந்து ஓம் நமசிவாய என்று ஜெபம் பண்ண முடியும்? இல்லைப்பா, நீ நமசிவாய என்கிற மந்திரத்தை சொல்லி மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தை நம்முடைய தலையில் மீது வைத்தாலே அதுவே தீட்சை என்று சொல்லுகிறது நம்முடைய புராணம். அதுவே தீட்சை போதும். மணிவாசகர் குருநாதரா வச்சுக்கோங்க. அதை விட வேற என்ன வேணும்? அப்படி இந்த தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே 2 இடத்துல தான் மணிவாசகருக்கு உபதேச காட்சி. ஒன்று திருப்பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோயில், மற்றொன்று நம்முடைய சென்னை மாநகரத்தில் அம்பத்தூரில் மேன்மைகள் மேனாம்பேடு என்கிற இந்த புண்ணிய பகுதியில் அன்னபூரணி அம்பிகை உடனாகிய ஆத்மநாதருடைய திருத்தலத்தில் மட்டும்தான் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவில் இந்த அற்புதமான இந்த தீட்சை பெருவிழா உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே இங்கதான் நடக்குது. Download ShareChat.